டிஎன்பிசி தேர்வுல தோத்தவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அதே டிஎன்பிசி தேர்வுல மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். படிக்க ஆரம்பிச்சா எப்பவுமே நேரம் பத்த மாட்டேங்குது. ஏதோ குறையாவே இருக்கிற மாதிரியே தோணுது. சமீப காலமா நான் எவ்வளவோ போராடியும் டிஎன்பிசி சிலபஸ முடிக்கவே முடியல. இந்த மாதிரி உங்களுடைய நேரத்த நிர்வகிக்க முடியாம நான் எவ்வளவோ ட்ரை செஞ்சோம். டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க புலம்புற சத்தம் எனக்கு நல்லாவே கேக்குது. அந்த டைம் மேனேஜ்மென்ட் பிரச்சனைய சரி செய்ய 5 மிக முக்கியமான உக்திகள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். கவனமா கேளுங்க. இதுல 5வது உக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உக்தி. நீங்க பயன்படுத்த வேண்டிய முதல் உக்தி பிளான் யுவர் ஷெட்யூல். நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஷெட்யூல் பண்ணுங்க. அதை எழுதி வைங்க. அந்த சப்ஜெக்ட முடிக்க நோட்ஸ் கலெக்ட் பண்றதுல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அந்த சப்ஜெக்ட முடிக்க என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க பிளான் செய்யறீங்களோ அது அனைத்தையுமே நீங்க ஷெட்யூல்ல ஆட் பண்ணி வைக்கணும். ரொம்ப முக்கியம். அதை எழுதி வைங்க. அப்பதான் நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ நீங்க பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணதை ஷெட்யூலும் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டிய உக்தி ஸ்டார்ட் இயர்லி. சீக்கிரம் ஆரம்பிங்க. பிளானை எழுதி வச்சா மட்டும் போதுமா? அதை நீங்க உடனே சீக்கிரம் ஆரம்பிக்கணும். அதுவும் விடியற்காலை 6 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விடியற் காலையில உங்களுடைய மூளை தூய்மையான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிளானை நீங்க ஆரம்பிக்கும் போது குறைந்தபட்ச காலத்திலேயே நீங்க அதிக சிலபஸை முடிக்க முடியும். இப்போ நீங்க என்ன சப்ஜெக்ட் முடிக்கணும்னு செலக்டும் பண்ணியாச்சு. அதை முடிக்க தேவையான பிளானும் போட்டாச்சு. அந்த பிளானை காலையில சீக்கிரமாவும் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டிய 3வது உத்தி ட்ராக் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை கண்காணிங்க. ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரத்துல எதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம்னு ட்ராக் பண்ணணும். மொபைல் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், சாப்பிடுற நேரத்துல டிவி பார்க்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரம் எவ்வளவு செலவிடுறோம்னு உங்களுடைய நேரத்தை நீங்களே ட்ராக் பண்ணணும். நீங்க எந்தெந்த செயல்முறைகளுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றதை ட்ராக் செஞ்சு எழுதி வைக்கணும். எழுதி மட்டும் வைக்காம இருக்காதீங்க. நிச்சயமாக எழுதி வைக்கணும். இப்போ நீங்க முடிக்க வேண்டிய சப்ஜெக்டை பிளான் பண்ணியாச்சு, ஷெட்யூல் பண்ணியாச்சு, அதை காலையிலேயே சீக்கிரம் ஆரம்பிச்சாச்சு. அந்த நாள் முழுக்க நீங்க என்னென்ன தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றதையும் நோட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான உக்தி பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர். நாளை என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே தீர்மானி. காலையில நீங்க எழுந்து படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்பு வரை நீங்க எதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க என்பது இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதை அனைத்தையுமே நீங்க அவாய்ட் செஞ்சுட்டு படிக்கிற டைமை இன்க்ரீஸ் செஞ்சு அதை அடுத்த நாள் ஷெட்யூல்ல ஆட் செய்யுங்க. ஆட் செஞ்ச பிறகுதான் நீங்க தூங்கணும். கண்டிப்பாக அடுத்த நாள் இன்று நீங்கள் என்ன டைம் வேஸ்ட் செய்தீர்களோ அதை செய்யாத வண்ணம் உங்களுடைய ஷெட்யூலை மீண்டும் மறு உருவாக்கம் செய்துவிட்டுத்தான் நீங்கள் தூங்க செல்ல வேண்டும். அனைவருமே உங்களுடைய நேரத்தை எப்படி அதிகபட்சமாக வீணாக்கி இருப்பீங்கன்னா உங்களுடைய கைபேசியை பயன்படுத்தி தான் வீணாக்கி இருப்பீங்க. அந்த கைபேசி பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன டெக்னிக் பயன்படுத்தணும்னா பொமடோரோ டைமர் டெக்னிக். இந்த டெக்னிக்ல பொமடோரோ டைமரா நீங்க குறைந்தபட்சம் ஒவ்வொரு செஷனும் 40 நிமிடங்களை செட் செய்யணும். அந்த 40 நிமிடங்கள்ல நீங்களே நினைச்சாலும் உங்களுடைய மொபைலை நீங்க பயன்படுத்த முடியாது. அதுல உங்களுடைய 40 நிமிடத்துடைய குறைந்து வரக்கூடிய மதிப்பை மட்டும்தான் அது காண்பிக்கும். அந்த 40 நிமிடம் முடிந்தால்தான் நீங்க வேற ஆப்ஷனையே மொபைல்ல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம அந்த 40 நிமிடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது படிப்பு தொடர்பாக ஐயம் ஏற்படும் பொழுது அதை நீங்க ஒரு தனி ஷீட்டில் தான் எழுதி வைக்கணுமே தவிர உடனடியாக சென்று உங்களுடைய கைபேசியை பயன்படுத்தி நீங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளக்கூடாது. அந்த 40 நிமிடம் படித்து முடித்த பிறகுதான் நீங்க அந்த மொபைல்ல பயன்படுத்த ஆரம்பித்தல் வேண்டும். ஆரம்பித்து 10 நிமிடங்கள்ல உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு மீண்டும் உங்களுடைய பொமடோரோ டைமரை 40 நிமிடங்களுக்கு ஆன் செய்துவிட்டு படிக்க செல்ல வேண்டும். இப்படி நீங்க ஒவ்வொரு 40 நிமிடத்திற்கும் ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டு பயன்படுத்தினால் அதிகபட்சமான நேரத்தை கைபேசியில் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். இந்த 4 உத்திகளுக்கு பிறகு நீங்க பயன்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான 5வது உக்தி ரிவ்யூ யுவர் எவ்ரிடே. இப்போ நீங்க தேவையில்லாத விஷயத்தை நீக்கிட்டு காலையில இருந்து மீண்டும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைய தினத்தை கரெக்டா கவனச்சிதறல் இல்லாம கொண்டு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களையே அறியாம கண்டிப்பா நம்முடைய கவனம் சிதறி இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளான் கொஞ்சம் மிஸ் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நைட்டு நீங்க இன்னைக்கு என்ன மிஸ்டேக் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணீங்களோ அதை நீக்கிட்டு அடுத்த நாள் ஷெட்யூலை பிளான் பண்ணிட்டு தூங்க போங்க. இப்படி தினம் தினம் உங்களோட நேரத்தை நீங்க சரியான முறையில நிர்வகிச்சு டைம் வேஸ்ட் ஆகுறத கண்டுபிடிச்சு நீக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களே உங்களுடைய கைபேசியை பயன்படுத்துவதை தவிர்த்திருப்பீங்க. வெளியில் செல்வதை அதிகபட்சமாக தவிர்த்திருப்பீங்க. நண்பர்களுடன் தேவையில்லாத விஷயத்திற்காக நீங்க டைம் வேஸ்ட் செய்வதை தவிர்த்திருப்பீங்க. டிவி பார்ப்பதை தவிர்த்திருப்பீங்க. இதையெல்லாம் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது உங்களையே அறியாம உங்களுடைய ரிசல்ட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த முறையில ஃபாலோ செஞ்சு பாருங்க. உங்க மதிப்பெண் அதிகமாகிறதையும்
நீங்க வெற்றி பெறுவதையும் யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம் பெறுவீங்க. வெற்றி நிச்சயம் பெறுவீங்க. வெற்றி நிச்சயம் பெறுவீங்க. நல்ல எண்ணங்களோட காலை பொழுத ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.